ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 3 அத்தியாயம் 18 சசிகலை சுயம்பரம். யுவதியாகிய சசிகலையானவள் முன்வந்த பிராமணன் வார்த்தையை கேட்டு சுதர்சனன்பால் முன்னையினும் மிகுந்த பிரேமை உடையவளாய் மயங்கி நிற்ப, அந்த பிராமணன் ராப்பொழுது வந்துவிட்டபடியால் கோரங்கி குச்சியை கொளுத்தி விளக்கொளியாக கையிற்கொண்டு தன் ஊருக்கு பிரயாணப்பட்டு போயினன். மயங்கி நின்ற சசிகலையானவள் காம விகாரம் கொண்டவளாய் சரீர வாட்டமடைந்து தன் எண்ணத்தை குறிப்பால் அறிந்து முடிக்கவல்ல தோழியை பார்த்து கூறுகின்றாள். ஓ தோழி, இந்த அந்தணனால் சொல்லப்பட்ட புருஷனுடைய ரூப லாவண்யாதி விசேஷங்களை நான் உன்னிலும் அதிரசமாக நன்றாய் கேட்டவளாயிருந்தும் அவைகளை ஓர் உவமானம் காட்டி எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உடையவளாயிருந்தும் அவனுடைய ரூப லாவண்யங்களுக்கு ஏற்ற பொருள் இதுவாமென்று எடுத்து சொல்லக்கூடாதவளாய் இருக்கின்றேன். இதனால் நீ அவன் என்னால் பார்க்கப்பட்டவனென்று எண்ணற்க. இப்பொழுது இந்த அந்தணன் சொல்ல கேட்டேனே அன்றி வேறில்லை. ஆனால் இப்பொழுது என் மனம் என்ன விதமாய் இருக்கின்றதென்று கேட்பாயாயின் அவனை பிரத்யக்ஷமாய் கண்டது போல் சபலத்தை அடைகிறது. மன்மதனும் நாயகனை பிரிந்த நாயகியை வருத்துவது போலவே என்னை காமத்துக்கு உள்ளாக்கி வருத்துகின்றான். நான் கண்ணார் கண்டறியாத அந்த சுதர்சனனும் இரண்டாவது மன்மதன் போல் என் கனவில் வர தலைப்பட்டான். நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? என் மனமும் காம லீலையில் ஆகுலத்தை அடைந்து தவிக்கிறது. என் தேகத்தில் இப்பொழுது சந்தனத்தை அப்பியிருப்பதும் விஷத்தை அப்பியது போலும், பூமாலைகள் அசைவதும் சர்ப்பங்கள் ஊறுவது போலவும் சந்திர கிரணம் வீசுவதும் அக்னியானது ஜுவாலை வீசுவது போலவும் இருக்கின்றது. உப்பரிகை உத்தியானவனம் நடபாவி பர்வதம் முதலிய விடங்களில் பகற்பொழுதும் ராப்பொழுதும் மிகுந்து மிருதுவான படுக்கைகளாலும் தாம்பூலம் முதலிய சுக வாசங்களாலும் கானம் முதலிய வாத்தியங்களாலும் செய்து கொள்ளற் பாலனவெல்லாம் செய்தும் அவைகளெல்லாம் என் மனத்தையும் கண்ணையும் திருப்தி செய்யவில்லை. என்னை இவ்வாறு காமத்தால் பீடிக்கச் செய்கின்ற சுதர்சனன் எந்த வனத்தில் இருக்கின்றானோ அந்த வனத்திற்கு இனி நான் போகின்றேன். போவதற்கும் கூடவில்லை. ஏனெனில் குல தர்மமாகிய வெட்கமும் தந்தையினுடைய காவலும் என்னை பயப்படுத்தி ஒரு வழியிலும் தெளிய ஒட்டாமற் செய்கின்றன. என் தகப்பனாராவது என் எண்ணமறிந்து சுதர்சனனாகிய ராஜபுத்திரனுக்கு கொடுக்கின்றேன் என்று சுயம்பரம் நாட்டுவாரா? அது செய்யார். ஏனெனில் நிறைந்த சாம்ராஜ்யம் உடையவர்களாகிய அரசர்கள் அநேகர் இருக்க அவர்களையெல்லாம் விட்டு ராஜ்யமில்லாமல் இருக்கின்ற சுதர்சனனுக்கு எப்படி என்னை கொடுக்க நினையார். எனக்கோ சுதர்சனன் ராஜ்யஹீனனாய் இருந்த போதிலும் அவன்தான் எனக்கு இஷ்டனாய் இருக்கின்றான். மற்ற அயலாரெல்லாம் எனக்கு பிரியப்படவில்லை. இதற்கு நான் என்ன செய்வேன் என்றார். அரசனே, சுதர்சனன் ஜபிப்பதாகிய வாக் பீஜத்தினுடைய ஜப சித்தியினால் அந்த சசிகலையானவள் ஒருவனாயும் தனம் இல்லாதவனாயும் உபபலம் இல்லாதவனாயும் வனத்தில் வசிக்கின்றவனாயும் கந்த மூல பழங்களை புஜிக்கின்றவனாயும் இருந்தபோதிலும் அவனையே தன்னுடைய மனதில் எண்ணி கொண்டிருப்பவள் ஆயினள் என்று அறிவாய். இவள் செய்தி இங்கனமிருக்க அச்சுதர்சனன் தேவியினுடைய தியான பரனாய் உத்தமமாகிய மந்திரத்தை இடைவிடாமல் ஜபித்து வரும்பொழுது ஒரு நாள் எங்கும் நிறைந்தவளாயும் உலக மாதாவாயும் சிந்திப்பதற்கு கூடாதவளாயும் சர்வ சம்பத்தையும் கொடுக்கின்றவளாயும் மகாதேவி விஷ்ணு மாயா ஸ்வரூபிணியாகிய லக்ஷ்மி தேவியாக சொப்பனத்தில் வர கண்டனன். மறுநாள் ஸ்ருங்க பேரபுரத்திற்கு அரசனாகிய வேடராஜன் அந்த சுதர்சனன்பால் வந்து ஜெயசாலியாக தெரிந்து அவனுக்கு துவஜங்களையும் பதாகைகளையும் 4 குதிரைகள் பூட்டி சர்வ சாதனத்தோடும் கூடிய சிரேஷ்டமாகிய தேரையும் சில திரவியங்களையும் கொடுத்தான். சுதர்சனனும் அவ்வேடனிடத்தில் சிநேக பாவம் கொண்டவனாய் அவனை தழுவி அன்பு பாராட்டி வனத்தில் உள்ளனவாகிய கந்த மூல பழங்களினால் உபசரிக்க அவன் அதனை மிக மகிழ்ச்சியோடு ஏற்று விடை பெற்று போயினன். பின்னர் அங்கிருந்த முனிவர்கள் இவைகளை பார்த்து சந்தோஷித்து அச்சுதர்சனனை நோக்கி கூறுகின்றார். ஓ ராஜகுமாரனே, சிறிது நாட்களில் உனக்குண்டாகும் பிரதாபத்தினால் உன்னுடைய ராஜ்யமுற்றும் அடைய போகின்றாய்.
இதில் சம்சயமில்லை. பிரபஞ்ச மோகினியாகிய தேவியானவள் உன் விஷயத்தில் பிரசன்னையாய் இருக்கின்றாள். ஆதலால் இவ்வேடன் சகாய புருஷனாக கிடைத்தான். இதுபோலவே எல்லாம் கைகூடும். இனி நீ சிந்தாகுலப்பட வேண்டியது ஒன்றுமில்லை என்று சொல்லி பின்னர் மனோரமையை பார்த்து, உன் குமாரன்தான் பூபதியாக போகின்றான் என்று மகிழ்ந்து கூறினர். மனோரமையானவள் அவர்களை பணிந்து கூறுகின்றாள், ஓ மகரிஷிகால், உங்களுடைய ஆசிர்வாதப்படியே நல்ல பலத்தை தரல் வேண்டும். இந்த குழந்தையானவன் சத்துக்களாகிய உங்களுக்கு தாசனாய் உங்களை உபாசிக்கின்றவனாய் இருக்கும் பொழுது ராஜ்ய சம்பத்து கிடைப்பதில் ஆச்சரியம் என்னவென்று பிரிய வார்த்தைகளை கூறி, ஓ சுவாமிகால், என்னுடைய குமாரனுக்கு சேனைகளும் மந்திரி பிரதானிகளும் அகண்ட செல்வமும் பிறருடைய சகாயமும் இல்லையே, இவனுக்கு எந்த சம்பந்தத்தால் ராஜ்யம் வரும்? ஆனால் நீங்கள் மந்திர சித்தியுடைய மூர்த்திகளாய் இருக்கின்றவர். ஆதலால் உங்கள் வாக்கினால் சொல்லிய ஆசிர்வாதப்படியே தவறாமல் சித்தியாகுமென்று நம்புகின்றேன். இனி சந்தேகம் இல்லை என்றனள். புத்திமானாகிய சுதர்சனன் வேடனால் கொடுக்கப்பட்ட தேரில் ஆரோகணித்தவனாய் உலாவ தலைப்பட்டு எந்தெந்த விடத்தில் போகின்றானோ அந்தந்த விடங்களிலெல்லாம் அவனை சூழ்ந்து ஓர் அக்ரோணி சேனைகள் போவது போல் அவன் அன்போடு செய்யும் மந்திர பிரயோகத்தினால் காணப்பட்டது. ஓ ஜனமேஜய மகாராஜனே, சுதர்சனன் அவ்வளவு சிறப்புடன் காணப்பட்டது எதனாலென்றால் அந்த மந்திர பீஜத்தினுடைய பிரதாபத்தினால் என்று அறிவாய். ஆகையினால் எந்த புருஷன் குருமூர்த்தி ஸ்வரூபிணியாகிய மகாதேவியினுடைய பீஜாட்சரமாயும் அற்புதமாயும் உள்ள காமராஜம் என்கின்ற மந்திரத்தை உபதேசிக்க பெற்று ஜபிக்கின்றானோ அவன் பரிசுத்தனாகி மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் அடையக்கூடாத காம ரூபமாய் இருக்கின்ற வஸ்துக்களெல்லாம் பிரசன்னையாகிய மகாதேவி கடாட்சத்தினால் கிடைக்கப் பெறுவான். ஆகலான் அத்தேவியால் அடையக்கூடாதாகிய பொருள் ஒன்றும் இல்லை என்பது திண்ணம். எந்த மானிடர்களுக்கு தேவி பரமாகிய உபாசனையில் பிரீத்தியில்லையோ அவர்கள்தான் புத்திஹீனர்களாயும் தரித்திரர்களாயும் வியாதிகளினால் பீடிக்கப்பட்டவர்களாயும் பிறந்து உழல்கின்றவர். ஏனெனில் தேவியானவள் எல்லா ஆத்மாக்களிடத்திலும் புத்தி ரூபமாகவும் கீர்த்தி ரூபமாகவும் தைரிய ரூபமாகவும் சம்பத் ரூபமாகவும் சக்தி ரூபமாகவும் ஸ்ரத்தை ரூபமாகவும் ஞான ரூபமாகவும் ஸ்மரணை ரூபமாகவும் பிரத்யக்ஷமானவள் போல் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அவளை உபாசியாராயின் அவர்கள் என்ன கேட்டைத்தான் அடையார்கள்? எந்த தேவியை வேதங்கள் சிருஷ்டி காலத்தில் சர்வ தேவதைகளுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக சொல்லுகின்றதோ அந்த காரணம் விளங்க அந்த பராசக்தியை ஆதி மாதாவென்றும் சொல்லுகின்றன. எந்த மானிடர்கள் மகா மாயையினால் இவ்வுண்மையை அறியாது தர்க்கம் பண்ணுகிறார்களோ அவர்கள் லோக நாயகியாகிய மகேஸ்வரியை உபாசனை செய்யார்கள். மும்மூர்த்திகளும் அஷ்டதிக் பாலர்களும் துவஷ்டாவும் சூரியனும் அஸ்வினி தேவதைகளும் பகனும் எண்கோடி வசுக்களும் 11 கோடி ருத்ரர்களும் 12 கோடி ஆதித்யர்களும் 2 கோடி விஸ்வ தேவர்களும் இவர்களுக்கு கீழ்ப்பட்ட தேவாம்சம் உடையவர்களான யக்ஷ கிண்ணராதியர்களும் முத்தொழிலை செய்கின்ற அந்த பரமாத்ம ரூபமாகிய தேவியை தியானிக்கிறார்கள். புத்தியில் குறைந்த பருவத்தில் சிந்தித்து சுதர்சனனுக்கே ராஜ்ய சாம்ராஜ்யத்தை கொடுத்தாளென்று அவன் சரித்திரத்தால் தெரிகின்ற பொழுது சகல பிரயோஜனங்களையும் கொடுக்கின்றவளாய் விளங்கும் பரமாத்ம ஸ்வரூபமாகிய அம்மகேஸ்வரியை புத்தியில் சிறந்த எவன்தான் சிந்தித்து வணங்காதிருப்பான்? அத்தேவிதான் ஏகமேவா என்று சொல்லப்பட்ட பிரம்ம பொருளாயும் வேறாக வரிந்து அடையக்கூடாதவளாயும் வித்யாஸ்வரூபிணியாயும் மோட்சத்தை அபேட்சிக்கின்றவர்களுக்கு யோக மார்க்கத்தால் அடையக்கூடியவளாயும் பராசக்தியாயும் பிரகாசிக்கின்றாள். யாதொரு மகேஸ்வரியானவள் சிருஷ்டியாதி முத்தொழிலை செய்து சர்வ வியாபியாகிய பரசிவத்திற்கு காண்பிக்கின்றாளோ அவளை தவிர பரமாத்ம ஸ்வரூபமாகிய அப்பரசிவத்தை அறிவதற்கு எவன்தான் சமர்த்தனாவான்? அப்படிப்பட்ட தேவியை மனதினால் தியானித்தலே ராஜ்ய லாபத்தை காட்டிலும் மேலான லாபம் என்று எண்ணி வனத்தில் இருக்கின்ற சுதர்சனனை நினைத்து அந்த சசிகலை மன்மத பானத்தால் பீடிக்கப்பட்ட மனத்தோடும் அத்துன்பம் நீங்குமாறு செய்யும் உபசாரங்களினால் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சரீரத்தோடும் கூடினவளாய் இருந்தனள்.
அதனை அவளுடைய பிதாவாகிய சுபாகுவானவன் தெரிந்து கொண்டு அவள் அபிப்பிராயத்தை பூர்த்தி செய்வதில் மிகுந்த தீரமுடையவனாய் பண்டிதர்களால் சொல்லப்பட்ட மூவகை சுயம்பரத்தில் இச்சா சுயம்பரத்தை நாட்டினான். ஓ அரசனே, சுயம்பரம், இச்சா சுயம்பரம், பந்தய சுயம்பரம், வீர சுயம்பரம் என மூவகைப்படும். அவை அரசர்களுக்கு யோக்கியமாக விதித்தவைகளையன்றி ஏனையோருக்கு விதித்தவைகள் அன்று. இவற்றுள் இச்சா சுயம்பரம் தமயந்தியைப் போல் கன்னிகையினால் விரும்பப்பட்ட புருஷனுக்கு மாலையிடுவது. பந்தய சுயம்பரம் ஸ்ரீராமரை போல் கன்னிகையை கொள்வதற்கு குறித்த பந்தயத்தை முடித்து அக்கன்னிகையை கொள்வது. வீர சுயம்பரம் பீஷ்மரை போல் வீர தர்மத்தினால் கன்னிகையை வரிப்பது என்று அறிவாய். இச்சா சுயம்பரத்தை நாட்டிய சுபாகு பின்னர் சிற்பிகளை கொண்டு சபா மண்டபங்களும் அம்மண்டபங்களில் அவரவர்களுக்குரிய முறைப்படி உயர்ந்த பட்டாடை முதலியவற்றால் மெத்தென்று அமைக்கப்பட்டுள்ள பலவிதமான சிங்காதன வகைகளும் மற்றும் செய்ய வேண்டுவனவாகிய அலங்காரங்களும் அழகாக செய்து வரும்பொழுது சசிகலை துயரமுற்று தன்னை பிரியா தோழியை பார்த்து கூறுகின்றாள். ஓ தோழி, துருவ சிந்துவின் குமாரனாகிய சுதர்சனன்தான் என் சித்தத்தில் வரனாக அமைந்தானேயன்றி வேறொருவரும் அமையவில்லை. இதனை என் தாய் தனித்திருக்கும் சமயத்தில் தெரிவிப்பாய். அவனையே பராசக்தியாகிய தேவியும் கணவனாக கொள்ளும்படி கட்டளையிட்டு இருக்கின்றாள். ஆகையால் நீ இப்பொழுதே சென்று சொல்வாய் என்று ஏவினாள். அவள் விதர்ப தேசத்து அரசன் மகளாகிய அவள் தாயிடம் சென்று தனியே அழைத்து கூறுகின்றாள். ஓ அன்னாய், உன் மகளாகிய சசிகலை உன்னிடம் சில மதுரமான தன் எண்ணத்தை கூறும்படி ஏவினள். நீ அந்த இதமான விஷயத்தை கேட்டு அப்படியே செய்ய தீவிரம் உடையவளாய் இருத்தல் வேண்டும். என்னையெனில் பரிசுத்தமாகிய பரத்வாஜர் ஆசிரமத்தில் துருவசிந்துவினுடைய குமாரன் இருக்கின்றான். அவனைத்தான் உன் மகள் கணவனாக கொல்ல பல காரணங்களால் நிச்சயித்திருக்கின்றாளேயன்றி வேறொருவனை கொல்ல இச்சை இல்லாதவளாய் இருக்கின்றாள். ஆகலான் நீ அவனே அவள் கணவனாக வருவதற்குரிய முயற்சியை தேடுவாய் என்று கூறிச் சென்றாள். பின்னர் அன்னை தன் நாயகனை வரவழைத்து தன் மகளுடைய எண்ணத்தை உண்மையாய் தெரிவித்தாள். அதனை கேட்ட அரசன் அடிக்கடி சிரித்து மனைவியை பார்த்து கூறுகின்றான். ஓ சௌந்தரியவதியே, உன் மகள் எண்ணியதும் அதனை அருமை பாராட்டி தோழி உன்னிடத்தில் சொன்னதும் அதை கேட்ட நீ உன் மகளால் விரும்பி இருக்கப்பட்ட அந்த ராஜபுத்திரனுடைய செய்தி இன்னதென்று தெரிந்து கொள்ளாமலே எனக்கு சொல்ல வந்ததும் என்னும் கால் விளையும் ஆச்சரியத்தை என்னவென்பேன். அந்தோ உன் மகளுடைய புத்தி இப்படியும் போகுமா? அந்த ராஜபுத்திரன் நகரத்தை விட்டு வனத்தில் தன் தாயுடன் இருக்கின்றான். அவனுக்கு ஆதரவாக உள்ளார் ஒருவரும் இல்லை. அவன் தந்தை சிங்கத்தினால் இறந்த பிறகு இந்த சுதர்சனன் பொருட்டு பாட்டனாகிய வீரசேனனும் யுதாஜித்தினால் கொல்லப்பட்டு யாதொரு திக்குமில்லாமல் இருக்கின்றான். அவன் எப்படி நம் மகளுக்கு கணவனாகலாம்? நாளைய தினம் சுயம்பரத்தில் மகா பிரபுக்களாகிய அரசர்களெல்லாம் வரப்போகிறார்கள். அந்த சமயத்தில் உன் மகளுக்கும் உனக்கும் என்ன தோன்றுகின்றனவோ அவற்றை சொல்லுங்கள் என்றான். 18வது அத்தியாயம் முற்றிற்று.